வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல். லாஸ்ட்டாக எஸ்ஆர்ஹெச் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேகேஆர். எஸ்ஆர்ஹெச்சில் நம்ம பிளேயர்ஸ் இல்லை, அவங்களுக்கு பவுலிங் வீக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். கேகேஆருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தேவ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ், பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொசிஷனுக்கு இருக்காங்க. பட் யாரை விளையாட வைக்கிறதுன்றது தான் அவங்களுக்கு ஹெட்டேக்காகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. லைக் இவங்களுக்கு வந்து எவ்ரி பொசிஷனுக்கு ஒரு பேக்கப் பிளேயர் இருக்காங்க. ஸோ எந்த 11 விளையாடுவாங்கன்றதே டஃப். அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு மெயின் என்னன்னா பவுலிங் பெரிய இம்பேக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த முஸ்தபிஸோட எபிசோடு, ஸோ அதுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டான் வசரபானி. அதுக்கப்புறம் ஆஷித் ராணா இன்ஜூர்டு வந்து, ஸோ பவுலிங். அதுக்கப்புறம் பக்கிரானா. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய அடி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் பவுலிங் அது வீக் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் தே ஹேவ் வெரி குட் இந்தியன் பவுலர்ஸ் இல்லை. ஸோ இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த 11 விளையாடுவாங்கன்றது இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு. அதை வச்சு தான் லைக் ஃபஸ்ட்டு எப்படி செட் ஆவாங்கன்றது இவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். இது நம்ம லைக் 2-3 கேம்ஸ் இவங்களுக்கு டீம் எடுக்கிறதே வந்து பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களோட பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் அதுலேருந்து போவோம். ஸோ இவங்க வந்து டாப் 2 வந்து ஓப்பனர்ஸ் வந்து யூஷுவல் கிவிக்கு போயிடுவானுங்க. ஃபினாலன் அண்ட் சைபட் போயிடுவாங்க. ஏன் நரேன் ஓப்பனிங் பண்ண மாட்டாரா? யாரு? நரேன் தானே ஓப்பனிங். நரேன் வந்து இன்ஜுரின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் இவர் பீடாக் இதில் ரிவ்யூவில் அவரும் சொல்லிட்டு இருந்தார், இன்ஜுரி இ கான்ட் பேட், ஏன்னா ஏதோ அவனோட ஃபிங்கர் வந்து வீக்காக இருக்குது. ஸோ ஒன்லி யூ கேன் பவுல். அந்த மாதிரி நம்ம இது சிபிஎல்லுமே பார்த்தோம்ல, லைக் வந்து பேட்டிங்லாம் அங்கே விளையாடல. எம்எல்சிலையும் ஐ திங்க் பேட்டிங் டாப்பில் விளையாடல. ஸோ ஐ திங்க் அந்த இன்ஜுரி அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ வெறும் பவுலிங் மட்டும் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ஓப்பனிங் இல்லாதனால கண்டிப்பாக இவங்க 2 பேர் போயிடுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இவங்க தான் ஹையஸ்ட் ரன்ஸ் இருப்பார் நியூசிலாண்டு. ஸோ டீம் சைஃபர்ட் ஃபினாலன்னு. ஸோ தே வில் பி லைக் 2-3 கேம்ஸ் அங்கங்கே விளையாடிடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக கோல்கத்தா ஃப்ளாட் ட்ராக்கு. ஸோ இம்பேக்ட் இருக்கும். பட் எல்லா கேமும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவாங்கன்னா கிடையாது. ஏன்னா இவங்களும் வந்து இவனுங்க தான் டூ மச் ரிஸ்க் பிளேயர்ஸ் தான். அதுக்கப்புறம் அஜிங்கே ராணே நம்பர் 3, இல்லைன்னா ரகுவன்ஷி கூட போகலாம். ஸோ அஜிங்கே ராணே, ரகுவன்ஷி, ரகுவன்ஷிக்கு முன்னாடி கேமரூன் கிரீன் இருக்காங்கல்ல. ஸோ நம்பர் 5 கேமரூன் கிரீனு, ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் ரிங்கு, அதுக்கப்புறம் ரமன்தீப். ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு டாப் 6 ஆகிடுச்சு. சுனில் நரேன் நம்பர் 7, அதுக்கப்புறம் வைபவ் அரோரா, ஆகாஷ்தீப், வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 11 வந்து மோஸ்ட்லி ஆல்ரெடி 4 பேசர்ஸ், 4 ஃபாரினர்ஸ் விளையாடுறதுனால இந்தியன் பவுலர் தான். ஸோ மோஸ்ட்லி உம்ரான் மாலிக் ஆர் அனுகுல் ராய் போவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உம்ரான் மாலிக் தான் இருக்கும் வேணும் பேசரு. அனுகுல் ராய் வேணும்னா ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா பேசரும் ரகுவன்ஷியும் தான் இம்பாக்ட் பிளேயர்ஸாக ஸ்விட்ச் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரகுவன்ஷி ஆடுவான், பவுலிங் ஃபர்ஸ்ட்னா அந்த இந்தியன் பேசர்னும் போது அவங்க டீமில் வந்து இந்தியன் பேசர்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஆகாஷ் தீப், அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக், கார்த்திக் தியாகி, ஸோ அவங்களுக்கு வைபவ் அரோரா, ரஷித் ராணா பிக் மிஸ் அவங்களுக்கு. பட் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் அவங்களுக்கு ஆக்சுவலி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தே கேன் கோ ஃபார் டெல்லி பிளேயர் சிமர்ஜித் சிங். ஹி ஹேஸ் நைஸ் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட. இல்லைனா தே ஹேவ் ஆஸ் யூஷுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டுனாலே அவங்க எடுக்கிறது வந்து சேத்தன் சக்காரியா தான். ஸோ சேத்தன் சக்காரியாவுக்கு போகிறதுக்குமே அவங்க வாய்ப்பு இருக்குது அர்ஷித் ராணா. ஏன்னா தேர் எட் டு அனௌன்ஸ். அண்ட் அகெயின் பத்திரானாவோட கண்டிஷன்ஸ் இன்னும் என்னன்னு தெரியல, பிகாஸ் ஹி காட் இன்ஜூர்ட் இன் த வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் என்னமாச்சு என்ன எதுவுமே நியூஸ் இல்லை. ஸோ பத்திரானாவுமே ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன 11 தான். ஆனால் அவங்க மிஸ் அவுட் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் பவல் ஆட முடியாமல் போகுது, ரச்சின் ரவீந்திரா ஆட முடியாமல் போகுது. நிறையா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிளேயர்ஸ். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, கேமரூன் கிரீன் வந்து பர்ஃபார்ம் பண்ணனால அவனை ட்ராப் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து எடுத்துருக்கானுங்க. இல்லைன்னா லைக் இப்போ பத்ரி வந்து ரகானே இருக்கிறதுனால ரச்சின்லாம் வந்து கொல்கட்டா பிச்சுக்கு ஆக்சுவலி நல்லாவே சூட் ஆகும். ஸோ அவனா கொஞ்சம் ஒரு பேங்கபிள் பேட்ஸ்மேன் மாதிரி ஷோராக வந்து ஒரு 300 அடிப்பான். பட் ஆனால் வந்து ஆட முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் மேலே விளையாடுறதுனால
டஃப். மேபி அதான் அந்த ஓப்பனிங் பேரில் யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகலைன்னா அந்த ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு ரச்சின் ஓப்பனிங் இறங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த சீசன் கோஸ்ன்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த இந்தியன் பவுலர்ஸ்னும் போது தான் அவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா தே வில் ட்ரெயின் அண்டர் பரதரும். ஸோ அவங்களுக்கு இந்த அப்பார்ட் ஃப்ரம் வின்னிங் த டோர்னமெண்ட் அதெல்லாம் விட அந்த பேசஸ்க்கு பரதரும் கிட்ட ட்ரைன் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் இதுதான். ஏன்னா இந்தியா டெஸ்ட் டீமோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆனதுலேயே மெயின் பார்ட்டு பரதரும் கிட்ட இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. லெட்ஸ் ஹோப் அதனால இவங்கெல்லாம் திருப்பி உம்ரான் மாலிக்லாம் இது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு இது மாதிரி தான் பரத் அருண் கிட்ட ட்ரெயின் பண்ணுறது. என்னன்னா உம்ரான் மாலிக் கிட்ட வந்து என்னன்னா லைக் ஹி ஹஸ் வெரி குட் பேஸ், பட் என்னன்னா கண்ட்ரோல் இல்லை. ஸோ மாயங்க் அதாவது அதே மாதிரி பேஸ் இருக்குது, பட் ஆனால் அவங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்குது. பட் அவ்வளோ இன்ஜுரி ப்ரோனாக இருக்கான், பட் கண்ட்ரோல் வந்து இவர்கிட்ட இல்லை. அதுதான் பட் மேபி நம்ம ரொம்ப நாள் பார்க்காம இருக்கிறோம். இப்போ நல்லா கூட போடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா வெரி குட் கோச்சிங் ஸ்டாஃப். ஸோ எதாவது கரெக்ட் பண்ணி இப்போ மாற்றிருக்காங்க. யூ மைட் பி க்ரூஷியல் ரோல் கூட இருக்கலாம். எப்படி இதுவாகிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் எனக்கு இன்னொன்றுமே ரிங்கு சிங்க்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கவே மாட்டேங்குது பேட்டிங்கில். ஏன்னா இந்தியன் டீம்லேயுமே அவனுக்கு பெருசாக பேட்டிங் 5 to 6 பால்ஸ் அந்த இதுதான் இருக்குது. ஷாருக் கானுக்கு பேசின மாதிரி சேம் ரிங்கு சிங்க்கும் அதே இஷ்யூஸ் தான். பெருசாக பேட்டிங் கிடைக்கிறதே கிடையாது. ஷாருக் கானுக்கு அங்கே ஜிடியில் என்ன இஷ்யூ அதே தான் ரிங்கு. லாஸ்ட்டாக ஒரு 5 to 6 பால்ஸ் அதில் அவனால் என்ன இம்பேக்ட் பண்ண முடியுமோ அது ப்ளஸ் இஸ் ஃபீல்டிங். இதுதான் ரிங்குவோட கேமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரிங்கு நல்ல பிளேயர் வேறு. ஆக்சுவலி ரிங்கு இஸ் மச் மோர் பெட்டர் தென் ஷாருக். ஏன்னா ரிங்குனால வந்து டபுள் மோட் அவனால் நின்றுமே லைக் இப்போ ஓப்பனிங் 2 பேருமே வந்து ஐரிஸ் ப்ளே பண்ணுறதுனால வி கேன் எக்ஸ்பெக்ட் லைக் 10 for 2, 8 for 2 அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவனை வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து டாப் ஆர்டர் அவனை இந்த வாட்டி மூவ் பண்ணாங்கன்னா யூ கேன் பி தட் பேங்கபிள் பிளேயர் வித் ரஹானே எப்படி இருந்தாலுமே ஒரு 400 runs அடிச்சிடுவான்னு வச்சுங்களேன். தட் இஸ் ஒரு 350 ரன். அவனுக்கு பேக்கப்பை எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 அவனை வந்து இதை பேக்கப் பண்ணாங்கன்னா he will surely score 400 runs. அவன்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவன் முதல் கேமை பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் கேப்பபிள், அடிக்கணுனாலும் அவனுக்கு கேப்பபிள். பட் இவங்க என்னென்னா அவனையும் ரசிலையும் ஜஸ்ட் ஃபினிஷராகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவன் அதுக்கும் மேலே. ஸோ இவங்க வந்து கேமரூன் கீன் வந்து ஒரு பேங்கபிளாக பிளேயராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது இவன் ஆக்சுவலாக பண்ணுவான். பட் என்னென்னா இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து கண்டிப்பாக க்ரீன் தான் மேலே போவான், ரஹானே தான் போவான். ஸோ மேபி க்ரீன் இங்கே அடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா கொல்கட்டா விக்கெட் எல்லாரும் க்ரீன் 2 ரோலுமே பண்ணி ஆகணும். he has to bowl to at least minimum 2 overs அது க்ரீன் போட. இப்போ bowling போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் 2 to 4 overs எப்படியாவது மேபி 4 overs கூட போகிற சான்ஸ் இருக்குது. பட் எப்படி போடுவான்றது தெரியல. பட் இது ஸோ மேபி அதனால மேபி இந்த வாட்டி அவன் க்ரீன் கிளிக்காக கூட சான்ஸ் இருக்குது. பட் இந்த இது லைக் ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ வெரி புவர் சீரீஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு 8 to 9 months ஒன்றுமே அடிக்கல. அந்த நியூசிலாந்து சீரீஸ் அடித்ததோட அதுக்கப்புறம் ஒன்றுமே அவன் பெரிய பர்ஃபார்மன்ஸே இல்லை. பார்ப்போம் அவன் எப்படி பண்ணுறாங்க. ஸோ இவங்க குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இவங்களுமே எனக்கு தெரிஞ்சு இவங்க மேபி லைக் 6th அது மாதிரி வர சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட மேபி 1 பொசிஷன் ஹெட் வர சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இவங்களுமே வந்து எனக்கு தெரிஞ்சு they will not make it. Let's see how it goes. So that's it from this episode. I hope we covered everything. இதை பற்றி இந்த டீமோட எக்ஸ் ஃபேக்டர் யாராக இருப்பாங்க என்னன்றதெல்லாம் ஓவரால் ஐபிஎல் ரிவ்யூவில் நம்ம இதை பற்றி பேசுவோம். Thank you guys for watching and do watch subscribers. Thank you.